சார். இல்லை, இன்றைக்கு விசாரணை ஆணையத்தில் காலை 10:30 மணிக்கு ஆணையத்தில் ஆஜராக சொல்லி எனக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் நான் 10:15 மணிக்கே ஆணையத்தில் ஆஜராகி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நான் என்னுடைய பதில்களை சொல்லியிருக்கின்றேன். ஐ கிவன் மை ஃபுல் கோஆப்ரேஷன். அதேபோல் கிராஸ் எக்ஸாமினேஷனும் இருதரப்பு வழக்கறிஞர்கள் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கும் வந்து நடந்த நிகழ்வுகளை எல்லாமே அவங்களுக்கும் நான் எல்லாமே ப்ரீஃப் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக பத்திரிகையிலையும் ஒன்று கிளாரிஃபை பண்ணும், ஒரு சில ஊடகங்களில் நீங்கள் வந்து 3 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகலை, இன்றைக்கி 4வது முறை தான் ஆஜராகிருக்கிற அப்படின்ற ஸ்க்ரோலிங்லாம் பார்த்தேன். அது மாதிரி இல்லை. இன்றைக்கி தான் எனக்கு வந்து சம்மன் வந்து ஏற்கனவே 3 சம்மன் வந்தது. அந்த 3 சம்மனும் டேட் வந்து ஆணையத்தால் எனக்கு வந்து போஸ்ட்பான் செய்யப்பட்டது. அதனால் எனக்கு இன்றைக்கி சம்மன் வந்தது. நான் இன்றைக்கி 10:30 மணிக்கு சம்மன் வந்தது. நான் 10:15 இன்றைக்கி ஆஜராகி முழு விளக்கங்களை அளிச்சிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக இந்த ஆணையம் வந்து மாண்புமிகு அம்மா அவருடைய அந்த இழப்பை விசாரிக்கின்ற காரணத்தினால இந்த சூழலில் வந்து எங்களுடைய உணர்வுகள் வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு தெய்வத்தை போன்றவர், கடவுளை போன்றவர். அம்மா அவர்களால் தான் நாங்கள் உருவாக்கப்பட்டு இந்த நிலையில் வந்து நம்ம பணிபுரிந்துகிட்டு இருக்கிறோம். அம்மா அவர்களால் தான் ஈர்க்கப்பட்டு பொது வாழ்க்கையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு மட்டுமல்லாமல் என்னை போல 1.5 கோடி தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் அம்மா அவர்களுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஸோ இது போன்ற இந்த ஆணையத்தில் வந்து நம்ம அதில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த அம்மாவுடைய அந்த மருத்துவமனை நாட்கள் அவையெல்லாம் எங்களுடைய அந்த மீண்டும் நினைவுக்கு வருகக்கூடிய இந்த சூழலில் வந்து அந்த சூழல் வந்து எங்களுக்கு மிகுந்த வேதனையாகும். என்னுடைய நெஞ்சில் வந்து இன்னும் அந்த சுமையை இன்னும் அது எப்படி ஐ நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ். அந்த இழப்பு வந்து மிகப்பெரிய சுமையாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வுகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி ஐ கிவன் மை full cooperation. I answered all the questions to the commission. Thank you.